வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைய சினிமா செய்திகள். ஒவ்வொரு படமும் வந்து பில்டப்பாக கொடுக்குறாங்க. ட்ரைலர்லாம் செம்மையாக இருக்குங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த படம் பெருசாக ஊற்றிக்குது. 2025 அதிகபட்சம் ஒரு 10 படத்துக்கு மேலே ஒரு சக்ஸஸிவ் படமே சொல்ல முடியாது. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிம்புக்கு வந்து வெற்றிமாறன் வந்து எடுக்கிறதா வந்துட்டு ஒரு படங்கள் வந்து வடச்சென்னை மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி சிம்புக்கு வெற்றிமாறன் பண்ணுறதா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த மாதத்துலேயே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மையே தெரில. என்றைக்கு போஸ்டர் அடித்து ஒரு ஷார்ட்டை எடுத்து அஃபிஷியலாக போகிறாங்க தான் அப்போ தான் நம்ப முடியும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பல ப்ராஜெக்டுகள் வந்து நிறைய பிரச்சனைகள் நின்று போயிடுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூர்யா 46 வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னென்னா வெங்கட் அட்லூரி வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கிக் ஸ்டார்ட்டு. பட் இன்னும் டைட்டில் அப்படின்னு வைக்கல. பட் அதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வச்சு ஒரு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பொதுவாக ரெட்ரோ வந்து ஒரு கம்பேக் சூர்யா அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட இன்னும் எந்தவித ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சூரரை போட்டிருக்கு ஜெய்பீமுக்கு அப்புறம் நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஸோ தேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக இன்னும் வந்து அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ராட்சசனுக்கு அப்புறம் ஆளையே காணோம். 2 வானம் அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். பட் இன்றைக்கான அது அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னா விஷ்ணு விஷால் வந்து அந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங்கே முடிச்சாச்சு. ஜூலை மாதம் இந்த படத்தை கொண்டு வரதா இருக்கிறாங்க. என்றைக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் இருக்கக்கூடிய ராம்குமாரோட படம் கண்டிப்பாக ராட்சசன் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஃபேனாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து இந்த 2 வானம் வந்து பயங்கர ஒரு க்ரைம் த்ரில்லராக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்படின்ட்டு. பட் 2 வானம் கண்டிப்பாக ராம்குமாருக்காக அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக நம்மளால் செட் பண்ண முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பார்க்கலாங்க. சேகர் கமலாவோடைய குபேரா அடுத்தது வருது. ஸோ தக் லைஃப் தவற விட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கங்குவா அதில் பாதாளத்தில் போயிடுச்சு. 500 1000 கோடி அடிக்கிறேன்னு இப்படி உசுப்பேத்தியே வந்து ரணகலம் பண்ணிட்டாங்க. தெலுங்கு சைலண்ட்டாக அடிச்சுட்டு போகிறாங்க. நமக்கு ஏன் இவ்வளோ பில்டப்புன்னு தெரியலை. பார்ப்போம். எல்லாத்தையுமே கூலி நிறைவு செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.